கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலே எல்டர் யாராவது இருக்காங்களா? நீங்கள் தானா? உங்களை யாராவது கைட் பண்ணியிருக்காங்களா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு? யாரும் கைட் பண்ணதா பெருசாக தெரியாது. நம்மளுடைய இருக்கிற சுற்றுச்சூழல் சரௌண்டிங் அந்த பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். எல்டர் எதுக்கு வேணும் தெரியுமா? சரி வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் மைக் அவன்கிட்ட கொடுங்க, என் தம்பிக்கிட்ட கொடுங்க. உனக்கு ஃபர்ஸ்ட் நான் டீச் பண்ண லெசன் என்ன? செக்ஸ் எஜுகேஷன். ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்காதீங்க. ஒரு பொண்ணை எப்படி நீ பார்க்கணுன்ட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. பசங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியல அந்த காலத்தில். ஏன்னா ஒரு பொண்ணை அடக்கி உள்ளே வச்சுட்டீங்க. வெளியில் போனது ஆம்பளைங்க தான். ஒழுங்காக வளர்க்கல, நீங்களும் வேலைக்கு போயிடுவீங்க. பொம்பளைங்களே உள்ளே வச்சுப்பீங்க. ஆம்பளை எப்படி வளரணும்னு சொல்லி கொடுக்க மாட்டீங்க. ஆம்பளை பையன் வளர்த்து விட்டுருவீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து அதே அதிகாரத்தை திருப்பி பொண்ணுகிட்ட பண்ணுறீங்க, தங்கச்சிட்ட பண்ணுறீங்க, பொண்டாட்டிகிட்ட பண்ணுறீங்க. இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் நல்லா தான் இருக்காங்க. சீரியஸ்லி அவங்கள அப்படியே விடுங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க. சரி, அவங்க சொல்ல வந்தது என்ன புரிஞ்சுன்னா, அன்பை கடந்து ஒரு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறவு ஆரோக்கியமான உறவாக இருக்காது, ஃபேக் ஆகிடும். உங்களுக்காக வேணால் உள்ளே போய் தொடச்சிட்டு வருவாங்க. அது